முதலமைச்சர் எது பண்ணாலும் சரியாத்தான் பண்ணுவார், நேர்மையாத்தான் பண்ணுவார். ஏன்னா அவர் கரெக்டான ஆள் அப்படின்னு முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? சபாநாயகர் அப்பாவு அவர்கள். ஆமாம், அவரே தான். என்னென்னா, செய்தியாளர் சந்திப்பில் இந்த பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது நம்ம தமிழக அரசு விதிகளுக்கு புறம்பட்டோ அரசியலமைப்பு சட்டங்கள் இந்த மாதிரியான சட்டத்திட்டங்களுக்கு புறம்பட்டு எந்த செயலியுமே செய்யாது, நேர்மையாக தான் செயல்படும். விதி என்னவோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம முதலமைச்சர் கூட அப்படி தான், நேர்மையான ஆள். அவர் நேர்மையை தவிர வேறு எதையும் கடைபிடிக்க மாட்டார், சரியாகத்தான் செய்வார் அப்படின்னு தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு சபாநாயகர் அப்பாவு அவர்கள். பொறுப்பு டிஜிபி நியமனம் குறித்து கடுமையான விமர்சனங்களை பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை முன்வைக்கிறாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தமிழக அரசு மேலே வந்திருக்க இதை எப்படி பார்க்குறீங்க? பொறுப்பு டிஜிபி நியமனம் சரியானதா? தமிழக அரசை பொறுத்தளவில் எந்த நியமனங்களாக இருந்தாலும் விதிக்கு புறம்பாகவோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாகவோ ஒருபோதும் செயல்பட மாட்டார்கள். இது போன்ற பணி அமர்த்துவதில் சரியான முடிவு தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்காங்க.